ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகி அடை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து ஒரு ராகி அடை வந்து போட்டிருந்தேன். அது வந்து கருவாடு ராகி அடை போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை ராகி அடை தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரே ப்ரொசீஜர் தான். அதில் என்ன நம்ம ஆட் பண்ணுறோன்னு தான் விஷயமே. ஸோ நம்ம என்னென்ன போடுறோன்னு பார்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம ராகி மாவு, அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன், வாஷ் பண்ணியாச்சு, போட்டாச்சு. அது கூட வந்து பச்சை மிளகாய், வெங்காயம், உப்பு இது மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ்அப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நமக்கு வந்து தட்டி எடுக்கிற அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகிடாமல் இதை விட இன்னுமே கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா தோசைக்கல்லை வந்து ஆன் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே தட்டிடலாம் அப்படின்னு நினச்சி பண்ணேன். பட் அது வந்து எப்பயுமே வராது. ஸோ நான் அதுன்னு ட்ரை பண்ணதில்லை. சரி, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். பட் இப்பயுமே அது வரல. நம்ம வந்து துணியை வந்து நினச்சி அதுக்கு மேலே தட்டி எடுத்தால் தான் வரும். சரி, வேலை மிச்சமாகுமே நினச்சி பண்ணது தப்பாக போச்சு. பட் இருந்தாலும் ஓகே. இப்போ அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஒரு கிளாத்தில் வந்து நல்லா தண்ணி நினச்சி அது கூடவே வந்து இந்த மாவை வந்து நல்லா நமக்கு தேவையான சைஸுக்கு நல்லா தட்டி எடுத்தாச்சு. இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழை இலையில் வந்து தட்டி எடுத்து போடலாம். பட் அதையுமே ட்ரை பண்ணேன். அது அப்படியே கையிலேயே வந்து ஒட்டிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ பெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா துணி தான். நம்ம ஏதாச்சும் ஒரு கிளாத் எடுத்து அந்த கிளாத்தில் தண்ணி நினச்சி அது மேலே வந்து நமக்கு தேவையான அளவுக்கு தட்டி போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு க்ளீனாக வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரொம்ப வந்து மெலிசாக தட்டிட்டாலும் நமக்கு வந்து கையிலேயே ஒட்டிக்கும். ஓரளவுக்கு தடியாக தட்டினா தான் நம்ம கையில் வந்து ஈஸியாக வர ஆரம்பிச்சிரும். ஸோ அதையுமே பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தட்டி நான் தோசைக்கல்லில் போட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் தாராளமாக, ரொம்ப வேண்டாம், அதுக்குன்னு எண்ணெயே இல்லாமையும் வேண்டாம், ஓரளவுக்கு தாராளமாக எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிடும். சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும். இதை வந்து நல்ல எண்ணெயில் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே செம்ம ஹெல்த்தி, நல்ல டேஸ்ட்டு, வாசனையமாக இருக்கும். ஸோ வந்து நான் வந்து இப்போது ஒரு நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு 2 பக்கம் திருப்பி வேக வச்சிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஹெல்த்தி அடை வந்து ரெடி ஆகிடும். வீக்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாட்டியாவது செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இது சாப்பிட மாட்டாங்க தான், எங்கள் வீட்டில் இருக்க பசங்களும் சாப்பிட மாட்டாங்க. இது கூடவே வந்து கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லாவே வந்து சாப்பிட ட்ரை பண்ணுவாங்க. ஸோ சாப்பிட ட்ரை பண்ணாலும் பண்ணலனாலும் வீக்லி ஒன்ஸ் வந்து இதை பண்ணி கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியும்